ஆண்டவர் நேற்றைக்கு இரவிலே என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். இன்னொரு விசை கூட 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு கேதுரு மரங்களையும் தச்சர்களையும் கல் தச்சரையும் அனுப்பினான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தமும் தம்முடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதிற்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறார். அதுவும் அந்நிய நாட்டு ராஜாவினாலே அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு வரும்போது அவனுடைய இருதயம் சொல்லுகிறது, அவனுடைய மனசு சொல்லுகிறது, ஆண்டவர் என்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று அவன் அறிந்து கொண்டான். நான் நம்புகிறேன் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். நீங்கள் எதிர்பாராத இடத்திலே, நீங்கள் கேள்விப்படாத இடத்திலே, உங்களுக்கு வர தடைபட்டிருந்த இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை எப்படி தாவீதிற்கு கொண்டு வந்து சேர்த்தாரோ அதே போல இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்து சேர்த்து நம்முடைய வாயை எப்படி துதிக்க பண்ண போகிறார் என்றால், நம்மை கர்த்தர் மிகவும் உயர்த்தினார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க வம்சத்திலே ஒருவேளை நீங்கள் இன்று குறைந்து காணப்படலாம். சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு உயர்த்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிற ஒரு மாதமாய் இருக்க போகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் ஒரு உயர்வை தேடினீர்களோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் ஒரு உயர்வு வேண்டும் என்று நினைத்தீர்களோ, நான் கர்த்தருடைய சமூகத்திலே பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் அந்த இடத்திலெல்லாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் பிள்ளையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உன் மகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் வேலையை கர்த்தர் இந்த மாதம் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்திலே வைக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், ஒருவரை உயர்த்துகிற கர்த்தர். என் கர்த்தராலே புழுதியிலே இருக்கிற ஒரு மனுஷனை எடுத்து ராஜாக்களோட உயர்த்த முடியும். ஆண்டவர் உயர்த்துகிற அளவிற்கு உலகத்தில் இருக்கிற வேறு எதுவுமே உயர்த்த முடியாது. உலகத்தில் இருக்கிற பணக்காரர்களை விட, உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானங்களை விட என் ஆண்டவர் நம்மை பெரிய அளவிலே உயர்த்துகிறவர். ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் என்னை மிகவும் பெரியவனாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமோதிக்கிறீர்களா? சொல்லுங்க கையை உயர்த்தி, கர்த்தர் இந்த மாதம் என்னை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இந்த மாதம் உயர்த்த போகிறார். ஆமென். நீங்கள் பார்வோனை குறித்து வேதம் சொல்லும்போது, அவனுடைய பானபாத்திரக்காரன், அவனுக்கு வேலை செய்கிற ஒருவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். ஆனால் அந்த மனிதன் மேலே நியாயம் இருக்கிறது, அந்த மனுஷன் தவறானவன் அல்ல அப்படின்னு அந்த பார்வோன் அறிந்து கொண்ட உடனே வேதம் சொல்லுது, அந்த ராஜ்யத்திலேயே பார்வோன் அவனுடைய தலையை உயர்த்தினானாம். எல்லாருக்கும் முன்பாகவும் அவனுடைய தலையை உயர்த்தினான். ஒரு உண்மையுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ராஜா கண்டுபிடித்து அவனை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் உயர்த்த முடியுமானால், இன்றைக்கு உண்மையாய் நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தரோட நடக்கிற தேவனுடைய ஜனமே, ஒரு உலகத்து ராஜாவை விட என் ராஜா பெரியவர். என் ராஜா மிகவும் பெரியவர். அவர் உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்ப்பார், உங்களுடைய கண்ணீரை பார்ப்பார், உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் பார்ப்பார், உங்கள் பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்து இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த ராஜாவை பார்க்கலும் நான் மேன்மை உள்ளவர். இந்த மாதத்திலே சகல இடத்திலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
இஸ்ரவேலை உயர்த்துவது, ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனை வித்தியாச விதமாய் கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலே 3 விதத்திலே நம்மை கர்த்தர் உயர்த்த போகிறார். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 40வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 23வது. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 21வது வசனத்திலிருந்து, பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தான் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அப்படியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாய்களின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவனுக்கு சொன்ன அந்த அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கிற பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கும் சுயம்பாய்களுடைய தலைவனுக்கும் அவருடைய சொப்பனத்தினுடைய விளக்கத்தை அவன் சொல்லுகிறான். அப்போ பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி நீ ராஜாவினிடத்துல போகும்போது நீ என்ன நினைச்சுக்கோ, நான் உனக்கு பெரிய நன்மை செஞ்சிருக்கிறேன். உன்னுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருக்கும் போது நான் உனக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை குறித்து நான் உனக்கு கணித்து சொன்னேன். அதனால கண்டிப்பா நீ என்னை மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ராஜாவுக்கு முன்பாக நான் ஒரு நிரபராதி, நான் தவறு செய்யல. இந்த சிறைச்சாலையிலே வருவதற்கு நான் அப்படி எந்த தவறும் பண்ணலன்றத நீ ராஜாவுக்கு முன்பாக சொல் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் யோசிக்கிறேன், எப்படி அப்படி மறக்க முடியும்? உயிருக்கு பயம், சாவுக்கு பயந்து சிறைச்சாலையில் இருக்கிறான். மரணமா ஜீவனா அப்படின்ற கேள்விக்குறி, செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே பாடு அனுபவிக்கிற ஒரு மனுஷனுக்கு, சொப்பனத்தை பார்த்து பதட்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சரியான ஆலோசனை சொல்லி அவன் சொன்ன ஆலோசனையின்படியே நடக்குது. ஆனா எப்படி மறந்துட்டான்? அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, யோசேப்பை பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ஒரு பொருட்டாகவே நினைக்கல, ஒரு காரணமாகவே நினைக்கல. அவனிடத்துல வார்த்தையை வாங்கினான். அவன் மூலமாய் அற்புதம் நடந்ததெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனா அவன் சிறைச்சாலையில் இருக்கிறவன் தானே. அவனுடைய யோசேப்புனுடைய பின்னணியை பற்றி அவனுக்கு தெரியாது. யோசேப்புனுடைய குடும்பத்தை பற்றி அவனுக்கு தெரியாது. யோசேப்பை சாதாரணமாக ஒரு பொருட்டாகவே அவன் எடுக்கல. அதனால தான் மறந்துட்டான் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் என் தேவன் யோசேப்பை எப்படி உயர்த்தினார் என்றால், அந்த பானபாத்திரக்காரனுடைய அந்த தலைவனுடைய அதைவிட மேலாய் கர்த்தர் உயர்த்தினார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மை இந்த மாதம் உயர்த்த போகிறார். எப்படி உயர்த்த போகிறார் என்றால், உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காத அவர்களை விட கர்த்தர் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமான வார்த்தை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படித்தான் நீங்கள் வந்திருக்கலாம். எங்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. உங்க சொந்தங்கள் ஒருவேளை உங்களை பொருட்டா நினைக்காம இருக்கலாம். உங்க பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்த இடத்திலே அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாய் எடுக்காம இருக்கலாம். இவன் என்ன பெரிய ஆளு, இவன் ஒரு சாதாரணமான நபர் என்று உங்களை மிகவும் குறைவாய் எடை போடலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாள் இந்த மாதமே வரும். கர்த்தர் என்ன செய்ய போறார்னா, உங்களை ஒரு பொருட்டாய் எடுக்காத, உங்களை மதிக்காத, உங்களை குறைவாய் நினைத்த அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு, உயர்த்துறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இது இந்த மாதத்திலே நடந்தே தீரும். ஆமேன் சொல்லுங்கள். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த முதல் நாட்களிலே ஃபர்ஸ்ட் டே
2005 வருடம் ஜனவரி மாதத்திலே 31ஆம் தேதி இந்த ஊழியம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. மாடியில், ஒரு வீட்டினுடைய மாடியில் வந்து அந்த ஊழியம் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்பாக கவுண்டம்பாளையம் என்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஜெபத்தை நடத்திட்டு இருந்தேன். அந்த இடத்துல பிரேயர் செல் ஊழியம், அதில் வந்து ஒரு 20 பேருக்குள்ள அந்த பிரேயர் செல் ஊழியத்தில் வருவாங்க. அப்போ எனக்கு இருக்கிற ஊழியத்தினுடைய ஒரே சோர்ஸ் அப்படின்னா தெரிஞ்ச ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்றவங்க அவங்க மட்டும்தான். அப்போ நான் சொன்னேன், அந்த பிரேயர் செல்ல சொல்றேன், இந்த மாதிரி ரத்தனபுரியில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்க போறோம், அங்க இருக்கிற யாரையுமே எனக்கு தெரியாது, இந்த பிரேயர் செல்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் எனக்கு தெரியும், அதனால நீங்க தான் அந்த இடத்துல பெரிய விதமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், நீங்க தான் அதுல முக்கியமான நபர்களா இருக்கணும், கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க, அந்த சேர் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சொல்லும்போது சரி சரின்னு எல்லாருமே தலையாட்டினாங்க. நானும் வந்து 6 o'clock 6 மணிக்கு அந்த ஜெபத்தை, அந்த ஓப்பனிங் டே ஆரம்பிக்கிறோம். நான் வந்து ஒரு 5 மணிலேருந்தே எதிர்பார்க்குறேன், ஒருத்தரும் வரல, யாருமே வரல. அப்போ நானே அந்த மாடியில் சேரெல்லாம் ஏற்றி, நானே அந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, லைட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு 2 பேர் மட்டும் வந்தாங்க இந்த ப்ரேயரில் இருக்கிறவங்க. அன்னைக்கு அந்த மேலே மாடியில் நடக்கும்போது குறைஞ்சது ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு 100 பேர் வந்தாங்க. அவன் முடிச்ச உடனேயே நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு எனக்கு தெரில, நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது யார் வருவாங்களோ தெரில, சரி நம்மளும் 2 பேர் போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பரிதாபப்பட்டு தான் நாங்கள் வந்தோம், உங்கள் மேலே பாவப்பட்டு தான் வந்தோம், இங்கே வந்து பார்த்தா 100 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க, எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்போது நான் நம்புகிறேன், சில மனிதர்கள் வந்து நம்ம எப்படி தான் நினைப்பாங்க அப்படின்னா குறைவாய் நினைப்பார்கள். உங்களை கூட ரொம்ப குறைவாய் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை குறைவாய் நினைத்தவர்களுக்கு முன்புதான் இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களுக்கு உயர்வு நிச்சயம், கர்த்தர் அந்த உயர்வை தருவார். குறைவாய் நினைத்த மனிதர்களை முன்பாக கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்க பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார், கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களே என்னை குறைவாய் நினைக்கிறாங்க, என் கணவனார் உங்களை குறைவாய் நினைக்கலாம், உங்களுடைய மனைவி குறைவாய் நினைக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் குறைவாய் நினைக்கலாம், உங்க அம்மா அப்பாவே உங்களை குறைவாய் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற மனுஷன் யாரையெல்லாம் குறைவாய் நினைக்கிறானோ அந்த மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது குறைவாய் நினைத்தவர்களை விட பல மடங்கு உயர்த்துகிற தேவன் தான் என் தேவன். இந்த மாதம் அது நடந்தே தீரும். இந்த மாதம் கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். கர்த்தர் குறைவாய் நினைத்தவர்களுக்கு முன்பு உயர்வை கர்த்தர் தரப்போகிறார். நம்புறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே நான் நம்புகிறேன், என்னை குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பு என்னை நீர் அலங்கரிக்க போகிறீர், எனக்கு உயர்வை தரப்போகிறீர். ஹல்லேலூயா, தேவன் என்னை உயர்த்த போகிறார். ஆமென். நம்புகிறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், நீங்கள் 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், 1 சாமுவேல் 10வது அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அங்கே சவுலை குறித்து மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்திலே 27வது வசனம், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள், அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஆமென். இங்கே சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் முதலிலே ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஆனா நிறைய பேர் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். சவுலை வந்து ராஜாவாக நிறைய பேர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா ஒரு கூட்டத்தார் மட்டும் அவனை ரொம்ப குறைவா நினைச்சாங்க. இவனா நம்மளை ஆளப் போகிறான். ஆண்டவர் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் அவனை எடுத்தாரு. சகல ஜனங்களை பார்க்கலும் உயரம் உள்ளவனா இருந்தான். ஆனா எல்லாருமே ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கூட்டம் மட்டும் சவுலை ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க. இவனுடைய
வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், இவன் நம்மளை ஆள முடியாது, இவனுக்கு என்ன திறமை இருக்கிறது. ஏன்னா அவருடைய தகப்பனார் கழுதை மேய்க்கிறவர். அவர்களுடைய குடும்பம் பென்யமீன் கோத்திரத்தில் ரொம்ப சின்ன குடும்பம். அப்போ அவனுடைய பின்னணியை பார்த்து, அவங்க அப்பாவுடைய வேலையை பார்த்து, அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பார்த்து ஒரு கூட்டம் குறைவாய் நினைக்கிறது. அவர்கள் குறைவாய் நினைக்கிறார்கள் என்கிறதற்காக கர்த்தர் அவனை அந்த ராஜ பதவியிலிருந்து எடுத்து போடல. கர்த்தர் அந்த ராஜ பதவியிலே அவனை திரும்பமாய் கர்த்தர் வைத்தார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனை ராஜாவாய் உயர்த்தினார். சோ அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். இந்த சவுல் ராஜாவை குறைவாய் நினைத்தவர்கள் மத்தியிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினதினால் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். இங்கே தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. தாவீதையும் அப்படித்தான். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவாய் நினைத்தார்கள். அவருடைய தகப்பனும் தாயும் கூட அவனை குறைவாய் நினைத்தார்கள். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, குறைவாய் நினைத்த குடும்பத்திலே தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். இந்த மாதம் தேவன் என்னை உயர்த்துகிற மாதம், என் வேலை ஸ்தலத்தில் என்னை உயர்த்துகிற மாதம், என் சத்துருக்களுக்கு முன்பாய் கர்த்தரனை உயர்த்துகிற மாதம், என்னை ரொம்ப குறைவாய் பார்த்தவர்களுக்கு முன்பாய் உயர்த்துகிற மாதம். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் கண்கள் பார்க்க 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 இதோ கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாய் குறைவாய் பார்த்த அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாய் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள், கைகளை உயர்த்தி, என்னை உயர்த்துவது உமக்கு லேசான காரியம். ஆமென். லேசான காரியம். என்னை கர்த்தர் உயர்த்துவார். அற்பமா எண்ணின ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய எப்படி ஆண்டவர் உயர்த்துவார் அப்படின்னா, நீங்க வேதத்திலே வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனாலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் எங்கும் விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளைவையும் விளைச்சலையும் 5ல் 1 பங்கையும் வாங்கும்படி செய்வாராக. நீங்கள் 38வது வசனத்திலே வாசிக்க போறோம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆமென். சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை எப்படி, இல்லை என்றால் யாரையெல்லாம் விட ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும்னா, உங்களை குறைவாய், உங்களை ஒரு பொருட்டா நினைக்காதவங்களை விட ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். ஆமோதிக்கிறீங்களா? ஆண்டவர் வருகிற மாதம் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க போறார் அப்படின்னா, ஒரு பொருட்டாகவே நம்மளை நினைக்காதவங்களை அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னா உயர்த்த போகிறார். இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை யாரையெல்லாம் விட கர்த்தர் நம்மை உயர்த்த போறாருன்னா, இந்த இடத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அங்கே நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள். இந்த பார்வோனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல, அவனுக்காக உதவிகள் செய்ய நிறைய ஞானிகள்
அங்கே அந்த அரசாட்சியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய ஞானம் ரொம்ப பெருசு. அவர்கள் காலங்களை கணிக்கிறவர்கள், நாட்களை கணிக்கிறவர்கள், சொப்பனங்களை கணிக்கிறவர்கள். இந்த ராஜா எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா இவர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்கும்போது அவர்கள் ரொம்ப அழகாய் ஆலோசனை சொல்லுகிறவர்கள். ஆனா யோசேப்பு அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் இப்பொழுதுதான் சிறைச்சாலையிலிருந்து வந்திருக்கிறவன். அப்போ யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜனங்களை வழி நடத்துறதற்காய், இந்த சொப்பனத்தினுடைய காரியத்தை செய்கிறதற்கு ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை நீங்க தெரிஞ்சுக்குங்க, உங்க அரசாட்சியிலே தெரிஞ்சுக்குங்க, அவனை தலைவனாய் நியமித்து இந்த காரியத்தை எல்லாம் ராஜா நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராஜாவுடைய வாயிலிருந்து எது வருது அப்படின்னா, இங்க எத்தனாயிரம் ஞானிகள் இருந்தாலும் அந்த ஞானிகள் எல்லாருடைய ஞானத்தை பார்க்கலும் உன் ஞானம் பெரிய ஞானம், அந்த ஞானிகளை விட நீதாப்பா பெரிய ஞானி அப்படின்னு அவர்களுக்கு முன்பாக யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவர் யாரை விட உங்களை உயர்த்த போறார் தெரியுமா? உங்களுக்கு முன்பாக பெரிய ஞானிகள் இருக்கலாம், உங்களுக்கு முன்பாக பெரிய படிப்பாளிகள் இருக்கலாம், அந்த வேலையிலே அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லாம இருக்கலாம். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் போது, அவர்களுக்கு முன்பாக நீங்கள் பேசும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்கு, இந்த காரியத்துல நாலேஜ் இருக்குது. இந்த ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கலாம். எனக்கு அவங்கள மாதிரி திறமை இல்லையே, எனக்கு அவங்கள மாதிரி படிப்பு இல்லையே, எனக்கு அவங்கள மாதிரி அழகு இல்லையே. ஆனால் என் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எப்படி உயர்த்த போறார் என்றால், இந்த உலகத்திலே இருக்கிற ஞானிகளை பார்க்கிலும் உங்களை ஒரு படி உயர்த்துவது என் கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஞானிகளை விட, உங்களுக்கு முன்பாக இருக்கிற திறமைசாலிகளை விட, அவர்கள் சம்பாதிக்காதை விட, அவர்கள் அடைந்த உயர்வை விட பல மடங்கு உயர்வை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தருவேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நன்றாய் கரங்களை தட்டி ஆமென். நம்முடைய தேவனால் அப்படி நம்மை உயர்த்த முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் எப்படியெல்லாம் உயர்த்துறார் அப்படின்னா, எஸ், ஞானிகளை பார்க்கிலும் நம்மை கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஞானிகள் நமக்கு முன்பாய் வந்து நிற்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் இருக்கிறோமே, நாங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் தெரியும், ஆனால் உனக்கு என்னத்தை தெரியும்? இல்லை இல்லை, ஆண்டவர் நினைச்சார்னா அந்த ஞானிகளை விட உங்களை அழகாய் நடத்துகிறவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு திருச்சபையை ஒரு ஊழியர் பாஸ்டர் கட்ட ஆரம்பிக்கும் போது இந்த ஆர்கிடெக்ட் அவரிடத்துல ஒரு பிளான் போடுறதுக்காக கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த பிளானை கொண்டு போய் அவர் போடுறாரு. அந்த பிளான் போடப்படுது, இவருடைய கையில் வருது. ஆனால் இவருக்கு அதில் ஒரு சமாதானமே இல்லை. இவர் தன்னுடைய மனதில் நினைச்சது போல அந்த இடம் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகலை. அப்போ இவர் கொண்டு போய் இன்னொரு டைம் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்தாரு. எனக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல இது வேணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராமா, இல்லை, அந்த இடத்துல அது வந்துச்சு அப்படின்னா இந்த பில்டிங்க்கு ரொம்ப வீக் ஆயிரும், அதில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இப்படி ஆனால் இவருடைய மனசில் அதுதான் வேணும், எனக்கு இந்த காரியம் எப்படியாவது வேணும் அப்படின்னு எத்தனையோ முறை அந்த பிளானை வந்து மாற்றி மாற்றி போட்டு பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாராமா, இது செட் ஆகாது, இதை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு பெரிய லாயர் அவர் வந்து அது பெரிய ஒரு ஆர்கிடெக்டை சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த மனுஷரை வேணா போய் பாருங்க அப்படின்னு. உடனே அவரை போய் பார்த்த உடனே அவர் அந்த பிளானை பார்த்துட்டு, யார் இதை போட்டது அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்களா, இல்லை நான் தான் இந்த மாதிரி அவர்கிட்ட போட சொன்னேன் அப்படின்னு. என்ன போட்டிருக்கீங்க? இது படித்தவங்க போடுறதா? இது கண்டிப்பாக செட் ஆகாது, தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டாராம். ரொம்ப அவமானப்பட்டு வெளியே வந்தாராம். ஒரு நாள் இரவில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, அவங்க எல்லாம் ஆர்கிடெக்ட் படித்தவங்க, நான் எந்த ஆர்கிடெக்டும் படிக்கலை, ஆனால் உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நீங்கள் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் அவர்களை பார்க்கல என்னை உயர்த்த முடியும் அப்படின்னு இரவில் ஜெபம் பண்ணிட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தெரியும். தன்னுடைய கம்ப்யூட்டரை எடுத்து முன்னாடி வச்சு, ஆண்டவரே, உங்கள் மகிமை, உங்கள் அபிஷேகம் எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், இவர் மனசுல என்ன விஷனை நினைச்சாரோ அது அப்படியே அந்த பில்டிங்ல வந்திருக்குது.
அந்த அந்த அவர் போட்ட அந்த டிராயிங், அவர் போட்ட அந்த பிளானை தூக்கிட்டு போய் அப்ரூவலுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த மனுஷன் வந்து அப்ரூவலுக்கு சைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்த நிறைய பேர் இது யார் போட்டது, யார் போட்டது, ரொம்ப அழகாக போட்டிருக்காங்களே, இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ அந்த ஊழியக்காரர் அவர்களுக்கு முன்பாக சொன்னாராமா, இது படித்தவங்க போட்டதில்லைப்பா, இது திறமசாலிங்க போட்டதில்லை, இது கர்த்தரே எனக்கு கொடுத்த ஞானம், தேவனே எனக்கு தந்தார். உங்க பிள்ளைகளுக்கு அதை தருவார் சிஸ்டர், பிரதர், உங்க மகனுக்கு தருவார், உங்க மகளுக்கு தருவார். பேதையா இருக்கிற, ஞானம் இல்லாமல் இருக்கிற, ஓ ஹல்லேலூயா, உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு தேவன் அதை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதோ வெகு சீக்கிரத்திலே ஞானிகளுடைய ஞானம் அபத்தமாக்கப்படும், புத்தி உள்ளவர்களுடைய புத்தி அவமாக்கப்படும். அவர்கள் கீழே இருப்பார்கள், ஆனால் ஒன்றும் தெரியாத, ஒன்றும் அறியாத, அறிவே இல்லாத, ஞானமே இல்லாத உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் தலை நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் தேவனாகிய கர்த்தருக்கு ஞானம் இல்லாத ஒரு மனுஷனை உயர்த்துவது லேசான காரியம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். சகல ஞானிகளை பார்க்கிலும் உங்கள் தலையை தேவன் உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். உங்களுக்கு முன்பாக இருந்த பல ஞானிகள் அந்த காரியத்தில் தோற்று போயிருக்கலாம், அறிவுள்ளவர்கள் தோற்று போயிருக்கலாம், செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு ஓடி இருக்கலாம். ஆனா ஒன்றுமே அறியாத, ஒன்றுமே தெரியாத உங்களை கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் ஸ்தாபிப்பார், உங்களை கொண்டு அந்த இடத்துல கர்த்தர் நிரூபிப்பார். அன்றைக்கு ஞானிகளுடைய ஞானம் அபத்தமாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னை கர்த்தர் எப்படி உயர்த்த போறார், யாரை விட கர்த்தர் என்னை உயர்த்த போறார்னா ஞானிகளை பார்க்கிலும் தேவன் என்னை உயர்த்த போகிறார். இது இந்த மாதத்திலே ஹல்லேலூயா நடக்கிறது, நடக்கிறது. கர்த்தர் நடக்க வைப்பார், நடக்க வைப்பார். ஆமென். மூன்றாவதாக ஆண்டவர் யாரை விட நம்மை உயர்த்துவார் என்றால், வேதத்திலே ஆதியாகமம் 42ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 42ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 6வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். யோசேப்பு அத்தேசத்து அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவனைப் போல கடினமாய் அவர்களோட பேசி, நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசேப்பை ஆண்டவர் மூன்றாவதாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். கர்த்தர் எப்படி அவனை உயர்த்துறார் அப்படின்னா, நான் நம்புறேன் இங்கே காரணமே இல்லாம வெறுத்த தன் சகோதரர்களுக்கு முன்பாய் அவர்களை விட கர்த்தர் பல மடங்கு அவனை கர்த்தர் உயர்த்தினாராமா. நம்முடைய தேவன் நம்ம எப்படி உயர்த்த போறார்னா, நான் நம்புறேன் காரணமே இல்லாம நம்மை பகைத்தார்களோ, உங்களுக்கு நிறைய பேர் உங்களை பகைக்கிறார்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பகைக்கிறார்களோ, என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், யோசேப்பை கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேராரூர் மேய்ப்பர் அவனை பகைத்தார்கள், காரணமே இல்லாமல் பகைத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை பகைத்தார்கள். ஆனா ஆண்டவர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்னா, பகைக்கிறவர்களை விட அதிகமாய் கர்த்தர் உயர்த்தினார். இன்று ஒருவேளை உங்களை பகைக்கிறவர்களுக்கு கீழாய் நீங்கள் இருக்கலாம், உங்களை வெறுக்கிறவர்களுக்கு கீழாய் இருக்கலாம், உங்க மேல பொறாமைப்பட்டு படுகிறவர்களுக்கு கீழே இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், அது இந்த மாதத்திலே வரும். கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, காரணமே இல்லாம பகைக்கிறாங்கல்ல, உங்க பிள்ளைய பகைச்சாங்கல்ல, ஆண்டவர் அவர்களை பார்க்கிலும் ஒரு மடங்கு நம்மை உயர உயர உயர, காரணமே இல்லாமல் பகைக்கிறவர்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவன் நம்ம என்ன பண்ணுகிறவர் என்றால் உயர்த்துகிற தேவன், உயர்த்துகிற. இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். யாரையெல்லாம் விட கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்றால், 1, நம்மை ஒரு பொருட்டாய் நினைக்காதவர்களை விட நம்மை கர்த்தர் உயர்த்த போறார். நம்பர் 2, இரண்டாவதாக நம்மை சுற்றி இருக்கிற ஞானிகளை பார்க்கிலும்
அவர்களை உயர்த்துவதை பார்க்கலாம் 1 மடங்கு கர்த்தர் நம்மை அதிகமாய் உயர்த்த போறார். நம்பர் 3, மூன்றாவது, நம்மை பகைக்கிறவர்களை விட கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நம் திருச்சபை உயர்த்தப்படும். நம் திருச்சபையில் உள்ள ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் உயர்த்தப்படுவார்கள். இந்த மாதம் இஸ்ரவேல் ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்துகிற ஒரு மாதம். இந்த மாதம் ஒரு உயர்வை உன் கண்கள் பார்க்கும். உன் பிள்ளைகளுடைய உயர்வை உன் கண்கள் பார்க்கும். உன் தொழிலுடைய உயர்வை உன் கண்கள் பார்க்கும். இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த மாதம் சத்துருக்களை பார்க்கலும் உயர்த்துகிற தேவனை நீ ஆராதிக்கிறாய். ஹல்லேலூயா. அவங்களோட ஒருபடி கர்த்தர் மேல வைக்க போறாரு. நம்புறவங்க எல்லாம் அப்படியே எழும்பி நின்று, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். தாவீதை உயர்த்தின கர்த்தர், பரிசுத்தவான்களை உயர்த்தின கர்த்தர் இந்த மாதம் என்னை உயர்த்த போகிறார். இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை என் குடும்பத்திற்குத்தான் ஆண்டவரே. இந்த மாதம் என்னுடைய கண்கள் ஒரு உயர்வை பார்க்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை ரொம்ப குறைவா நினைச்சவங்க உண்டு. இவன் என்ன செய்ய போறான், இவனால என்ன நடக்கும், இவனால என்ன ஆகும், இவன் ஒன்னும் செய்ய முடியாது, இவனால ஒரு அடி கூட நகர்த்த முடியாது அப்படின்னு சொன்ன அத்தனை பேரை காட்டிலும், அவர்களை காட்டிலும் உயர்த்துகிற மகா பெரிய ஒரு மேன்மை உள்ள தெய்வம். கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே நான் அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. அவருக்கு லேசான காரியம், அவருக்கு லேசான காரியம். என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயர்த்துவது அவருக்கு லேசான. சொல்லுங்க, அப்பா நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை உயர்த்துகிற நல்ல தேவன், என்னை உயர்த்துகிற நல்ல தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். ஓ ஹல்லேலூயா. என் கர்த்தரால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், பெரியவர் 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 பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. உம்மை நம்பினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எங்களை நடத்துகிற கர்த்தர். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றுமென் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென் பிழை. கரங்களை மேல தட்டி, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் துணையே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தஞ்சனத்தை சீக்கிரமா தன்னுடன் சேர்த்துக் கொள்வார். அவர் ஜனத்தை சீக்கிரமா தன்னுடன் சேர்த்து. கரங்களை தட்டி சொல்லிக்கொண்டே, விசுவாசி நீ பதறாதே,
அதிசயமாய் நடத்துகிற தெய்வம், அற்புதமாய் நடத்துகிற தெய்வம். விசுவாசத்தால் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை உயர்த்துகிற கர்த்தர். தாவீது கண்டுகொண்டான். என்ன கண்டுகொண்டான் என்றால், அவனை சுற்றி எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் போது எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா என்னை உயர்த்துகிறார். ஆமென். அவர் நினைத்தால் உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். ஸோ இந்த நவம்பர் மாதம் நமக்கு 21 நாட்கள் முழங்கால் யுத்த ஜெபம் இருக்குது. நாளையிலிருந்து தினமும் காலையில் 6 மணிக்கு லைவ்லையும் ஒவ்வொரு நாளும் மாலையில் சர்ச்சிலையும் நமக்கு அந்த ஜெபம் ஆரம்பமாகி இந்த மாதம் முழுதும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் உயர்வை தருகிற மாதம். உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கலாம், இந்த மாதத்தில் எனக்கு எப்படி உயர்வு வரப்போகுது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் மாறாது, அது கீழே விழாது. நம்புறீங்களா? உங்களுடைய கண்கள் இந்த மாதம் ஒரு உயர்வை, எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த இடத்துல உங்களை குறைவா நினைக்கிறாங்களோ அங்க ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்க ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த 3ஐயும் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கோங்க. ஒண்ணு, எந்த இடத்துல குறைவா நினைக்கிறாங்களோ அங்க ஆண்டவர் உயர்த்த போறார். ரெண்டாவது, எந்த இடத்துல ஒன்னும் தெரியாதவங்களா நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். மூணாவது, எந்த இடத்துல எதிர்ப்பு இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஹல்லேலூயா. அவர் உயர்த்துகிற தேவன். ஆமென். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நிறைய பிள்ளைகளை காலையில் அழைத்து வந்திருக்கிறீர்கள். அவங்க மேல தலையில கையை வச்சு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இன்றையிலிருந்து நிறைய ஸ்கூல்கள் எல்லாம் ஆரம்பிக்குது. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கடந்து போறாங்க. பல பட்டணங்களிலே இதை கர்த்தர் செய்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்த போறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருவாராக. பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பை தருவார். பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்க போகிற பிள்ளைங்க ரொம்ப கவனமாய் இனி நடக்க வேண்டும். இதற்கு முன்பாக உங்கள் ஸ்கூல் இருந்தது போல அல்ல, இப்போ கொஞ்சம் வித்தியாசமாய் உங்கள் ஸ்கூல் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக அதை செய்யுங்கள். ஒரு வாரம் தாண்டி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு அவங்களோட பேசுறதுக்காக நான் விரும்புகிறேன். அது ஒரு நாளை நான் சொல்லுவேன். அந்த நாளில் உங்கள் குழந்தைகளை அனுப்பிவிடுங்க. அந்த குழந்தைங்க எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும், இனி இருக்கிற காலத்தில் அவங்க எப்படி பிழைக்கிறது அப்படின்றதை குறித்து நான் அவர்களுக்கு ஆவியானுடைய துணையோடு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். இப்போ எல்லாரும் அவங்களுடைய தலை மேலே கையை வச்சு, அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க தலை மேலே கையில் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களேன். பிள்ளைங்க எல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பிள்ளைங்களோட இருக்கிற பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாதுகாப்பை தரப்போகிறார். நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், நாம் ஆண்டவரை முன்பாக வைக்கிறோம். அதனால் நம்முடைய பிள்ளைகள் வெற்றியாக இருப்பார்கள். காலையில் இத்தனை பிள்ளைகள் எழும்பி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கரங்களை பிள்ளைகளுக்கு நேராக நீட்டுங்கள். எல்லாரும் கரங்களை நீட்டி, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நம்முடைய ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவர் கூட வெட்கப்படக்கூடாது, ஒருவர் கூட வீணாய் போகக்கூடாது. எல்லாருடைய கரங்களை நீட்டி, அப்பா இப்போ உம்முடைய மகிமை ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற எந்த அசுத்தமும் என் பிள்ளைகளை தொடவே கூடாது. பாவங்கள் எங்க பிள்ளைகளை தொடவே கூடாது. வியாதிகள் எங்கள் பிள்ளைகளை தொடவே கூடாது. இப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுடைய பிள்ளைகளுடைய தலையின் மேல வருவதாக. ராஜா, இந்த ஜெபத்துல எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக. இதோ பலிபீடத்திற்கு முன்பாக நிற்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொன்னீரே. பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவருடையது என்று சொன்னீரே.
பிள்ளைகளை நீர் நேசிக்கிறவர். உன் சன்னதி மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. நீ கண்ட துக்கத்தை உன் பிள்ளை பார்க்க மாட்டான், நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளை பார்க்க மாட்டான்னு சொன்னீங்களே அப்பா. இப்பொழுது உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்கள் பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் உம்மையே நோக்க, உம்மையே ஆராதிக்க, உங்க சமூகத்துல வர ஹல்லேலூயா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ராஜா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகள், சத்துருடைய நய வஞ்சகங்கள், சத்துரு எழுப்பிக் கொள்ளுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளை முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. அந்நியன் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது, அசுத்தன் என் பிள்ளைகளை தொடக்கூடாது, விக்கிரக ஆராதனைக்காரங்க என் பிள்ளைகளை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. துன்மார்க்கர் எங்க பிள்ளைகளை தொடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்ட பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க எங்க பிள்ளைகளை வந்து அணுக கூடாது. இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு சுடரொளி பட்டயம் சுற்றி வேலி அடைப்பீராக ராஜா. நன்றி அப்பா. அவருடைய காதுகளிலே கேட்கிற கெட்ட வார்த்தைகள் அவங்க மனசுல பதியக்கூடாது. டபுள் மீனிங்கான வார்த்தைகள் அவங்க மனசுல பதியக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அந்த சினிமாவிலே போடப்படுகிற அந்த வார்த்தைகள் எங்க பிள்ளைகளுக்கு சிந்தையிலுக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய வார்த்தை, இதுதான் எங்க பிள்ளைகளுடைய சிந்தனையை நிறைஞ்சிருக்கணும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என் பிள்ளைகளுடைய சிந்தனையை ஹல்லேலூயா சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. அங்க இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எங்க பிள்ளைகளுக்கு ஒத்துக்கணும். தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது ராஜா. அங்க படித்து கொடுக்கிற பாடங்கள் தங்களுடைய இருதயத்துல பதியணும் ஆண்டவரே. வரும்போதும் போகும்போதும் ஒரு பெரிய பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. பைபிளை குறிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் பிள்ளைகளுக்கு வரட்டும்பா. பாட்டை குறிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும்பா. ஊழியத்தை குறிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரட்டும் ஆண்டவரே. உம்மை தேடக்கூடிய ராஜா, 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 உம்மை தேடக்கூடிய ஒரு உற்சாகம் இப்போ என் பிள்ளைகளுக்குள்ள வருவதாக ஆண்டவரே வரட்டும்பா. உங்க பாதத்தை பிடிக்கணும்னு அவங்களுக்கு தோணணும் ஆண்டவரே. அவங்க பைபிள் வாசிக்கணும்ப்பா, அவங்க செய்திகளை கேட்கணும்ப்பா, அவங்க ஆலயத்துக்கு தீவிரமா ஓடி வரணும் ஆண்டவரே. சின்ன வயதிலிருந்தே எங்க பிள்ளைகள் மேல பக்தி, 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்போ என் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. நாங்க எங்க பிள்ளைகளை எல்லா நேரமும் பார்க்க முடியாது. அவங்க எங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க நம்புறோம் எங்க பிள்ளைங்க எல்லாரும் மேலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தர் என்ன பார்க்கிறாரு, ஏசப்பா என்ன பார்க்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க பிள்ளைகளுக்குள்ள எப்பவும் இருக்கட்டும். உங்க நாமத்தினால ஜெபிக்கிறேன். பாலகர் வாயிலே துதி உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்க பிள்ளைங்க சின்ன வயசுலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எங்க பிள்ளைகளுக்கு அபிஷேகம் வேணும். இதோ இங்க நிற்கிற, இதோ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக ராஜா. கோடி நன்றி. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. இந்த மாதத்திலே நீர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி. நான் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. உன்னை ரொம்ப குறைவாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பு அவர்களை விட நான் உன்னை அதிகமா உயர்த்துவேன் வாக்கு கொடுத்தி. உன்னை விட ஞானத்தில் தேறினவர்களை விட உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுத்தி. அந்த வாக்கு தத்துவம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் பிள்ளைகளுடைய தலையின் மேல் தங்குவதாக ராஜா. கோடி நன்றி. இந்த மாதம் என் பிள்ளைகள் செய்கிற பிரயாணம் அதுல கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். எந்த ஆபத்தும் விக்கினமும் என் பிள்ளைகளை தொற்றவே கூடாது ராஜா. அவர்கள் வரும்போதும் போகும்போதும் கர்த்தருடைய மகிமை அவர்களை முன்னும் பின்னும் இருந்து காக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று,
ஆண்டவரே ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் இந்த மாதம் ஒரு பிள்ளைய கூட தொடக்கூடாது, ஒரு குடும்பத்தை கூட தொடக்கூடாது. இந்த மாதம் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. இந்த மாதம் அவங்க காதுல நல்ல செய்தி கேட்கணும். இந்த மாதம் பல மாதத்தினுடைய தடைகள் இந்த மாதம் உடைக்கப்படணும். இந்த மாதம் நல்ல விஷயங்களை அவங்க பேசணும். இந்த மாதம் சந்தோஷத்தின் சத்தம் அவங்க குடும்பத்தில் கேட்கணும், களிப்பின் சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருக்கிறது இந்த மாதம் உங்க பிள்ளைகளுக்கு கிடைச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஹல்லேலூயா கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டு கொண்டே ஹல்லேலூயா கர்த்தர் அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த மாதம் நடக்கிற அந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒருத்தர் கூட தவறக்கூடாதப்பா. எல்லாரும் கலந்து கொள்ளணும். அந்த தடைகளை மாற்றும். அதற்கு கர்த்தர் இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக ராஜா. எங்க ஆலயத்தில் ஆண்டவரே சபை இடத்திற்காக இந்த மாதம் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்யும். நிறைய பேருடைய கரத்தை இந்த தரிசனத்தோட கொண்டு இணைச்சிருங்க ராஜா. இந்த மாதம் நீ செய்கிற பெரிய மகத்துவத்தை நாங்க பார்க்கணும், அற்புதத்தை நாங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி உங்க பிள்ளைகளுடைய கைகளில் இருக்கிற தசம பாகங்கள் காணிக்கைகளை மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு லட்சமாய் கோடிகளாய் கொடும். இந்த ஃபர்ஸ்ட் டே போடுறாங்கப்பா. நிறைய பேருடைய கையில கொஞ்சமோ நிறையவோ, ஆனா இந்த ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா. இந்த முதல் நாள் அவங்க காணிக்கை செலுத்துறாங்க ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் டே இந்த மாதம் முழுதும் அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும். நீர் கூட இரும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நம்மை உண்டாக்கினவர், நம்மை சீருஷ்டித்தவர், நம் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். காணிக்கை செலுத்துறவங்க செலுத்து. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. கரங்களை தட்டி பாடுவோம். யாக்கோவென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை பாடுத்திடுவார். நம்மை மகிமை பாடு. எல்லாருடைய கைகளை மேல தட்டி என்னை உண்டாக்கினவர். இந்த மாதம் எனக்கு முன்னே இந்த மாதம் எனக்கு முன்னே சோத்ரம் ரம் கனரல சக்கர தூரம் ரிப்பனோ. தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே. பயம் என்னை ஒன்றும் செய்யாதே. சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே. சாபம் என்னை ஒன்றும் செய்யாதே. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர், என் முன்னே நடந்து செல்கிறார். ஓ, என்னை உண்டாக்கினவர். எஸ், இந்த மாதம் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் ராஜபாதை. அந்த அடிகள் பிசகாது, அந்த அடிகள் தவறாது, ஒன்றும் செய்யாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, ஐக்கியம், சமாதானம் நம்மனோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று மாலையிலே சரியாக 6:30 மணிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.